வணக்கம் ஆனந்தி. திண்டுக்கல்லில் தனியாருக்கு சொந்தமான லாரி சர்வீஸ் தொடர்ந்து திண்டுக்கல் வத்தலவுண்டு பகுதிகளுக்கு அரிசி, பருப்பு, பொட்டுக்கல்லை உள்ளிட்ட பல்வேறு பலசரக்கு பொருட்கள் தினந்தோறும் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று வத்தலவுண்டிலிருந்து அரிசி மற்றும் பொட்டுக்கடலை உள்ளிட்ட பல்வேறு பலசரக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஓட்டுநர் அன்சாரி அலி ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் செம்பட்டி அடுத்த திண்டுக்கல் வத்தலவுண்டு சாலையில் செம்பட்டி அடுத்துள்ள வக்கம்பட்டி பிரிவு அருகே லாரி வந்தபோது லாரி டிரைவர் தூங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லாரி நிலை தடுமாறி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதன் காரணமாக சாலையில் சென்று கொண்டிருந்த திண்டுக்கல் அருகே உள்ள நல்லாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகன் 47 வயது, அவரது மகன் தனுஷ் 20 வயது ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது மோதியது. அதேபோல் அதற்கு முன்பாக பிள்ளையார் நத்தத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் இருசக்கர வாகனத்திலும் மோதி சாலையோரத்தில் இருந்த பெரியசாமி என்பவர் மீதும் 4 பேர் மீது மோதி சாலையோரத்தில் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த லாரியில் இருந்த அனைத்து பொருட்களும் அரிசி, பருப்பு மற்றும் பொட்டுக்கடலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சாலையில் சிதறியது. அதேபோல் 4 பேரும் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் இருந்த நிலையில் சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மற்றும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உடனடியாக 4 பேரையும் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் தந்தை மற்றும் மகன் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் ரோட்டில் சிதறியதால் வியாபாரிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் இந்த சம்பவமானது அதிகாலை நடந்துள்ளது இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.